ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு தேன்மொழி யோகா. இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரென்த் அண்ட் மொபிலிட்டி காம்போ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு வந்துட்டு இதுக்கு எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸ் தேவையில்லை, வீட்டிலையே இருக்க இடத்துலையே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஜம்பிங்ஸ் இல்லை, சிம்பிளான எஃபெக்டிவான ஒர்க் அவுட்ஸ் தான். இதை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது ஸ்ட்ரென்த் நல்லா பில்ட் ஆகும், உங்களோட ஜாயின்ஸோட மொபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். பார்க்குறக்கு என்னமோ சிம்பிளான ஒர்க் அவுட்டாக இருக்கும், பட் இதை நீங்கள் உங்களுக்கு ஷார்ட் டைம் தான் இருக்குது, பட் எனக்கு வந்து ஃபுல் பேக்கடாக ஒரு ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும்னா இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் எஃபெக்டிவாகவும் இருக்கும். எப்படி பண்ணுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம உள்ள போய் பார்க்கலாமா? வாங்க, லெட் ஸ்டார்ட். ஃபஸ்ட் ஒரு குட்டி வார்ம் அப். நெக் அப் அண்ட் டவுன் 10 கவுண்ட்ஸ். சைட் டு சைட் 10 கவுண்ட்ஸ். நல்லா உங்களோட நெக்கை மட்டும் ட்விஸ்ட் பண்ணுங்கள், பாடி எதுவும் மூமெண்ட்ஸ் கொடுக்க வேணாம். அப்படியே கிராஸாக ஒரு 10 கவுண்ட்ஸ். இது உங்களுக்கு நெக்குக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கொடுக்கும், இன்ஜுரிஸ்லேருந்தும் ப்ரிவென்ட் பண்ணும். இப்போ உங்கள் 2 கையும் ஷோல்டருக்கு ஈக்குவலாக வச்சு கிளாக் வைஸில் ஒரு 10 கவுண்ட்ஸ், ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு 10 கவுண்ட்ஸ், அப் அண்ட் டவுன் 10 கவுண்ட்ஸ், சைட் டு சைட் 10 கவுண்ட்ஸ். எல்லாமே நல்லா ஸ்லோ அண்ட் கண்ட்ரோல்டாக உங்களோட ஷோல்டரில் நல்லா அந்த ரொட்டேஷனை ஃபீல் பண்ணி பண்ணுங்கள். இந்த மாதிரி வார்ம் அப்ஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டு பண்ணும்போது நம்மளுக்கு ஒர்க் அவுட்ஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்கேப்லர் ரொட்டேஷன். 2 கையும் ஓப்பன் பண்ணி நல்லா செஸ்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். முன்னாடி வந்துட்டு உங்களோட 2 நக்கிள்ஸும் டச் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களோட ஸ்கேப்லர் மசில்ஸ்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். யாருமே வார்ம் அப்பை ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அதுதான் வந்து இன்ஜுரிஸ் வர்றதுக்கு ரொம்ப மிகப்பெரிய ரீசன். இதுவுமே ஒரு 10 கவுண்ட்ஸ். ப்ரீத்தை ஹோல்ட் பண்ணாமல் நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். இதில் முன்னாடி ரொம்ப குனியாமல் அப்பர் பேக்கை மட்டும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்லா ஹிப் ஃப்ளெக்ஸாரை ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்காக உங்களோட லெக்கை தூக்கி நீயை பெண்ட் பண்ணி நல்ல ஒரு சர்க்கிள் போடுங்க. நம்ம கால்லையே சர்க்கிள் போடுற மாதிரி நல்ல ஒரு சர்க்கிள். இந்த மாதிரி நீயை பெண்ட் பண்ணி பண்ணும்போது உங்களோட ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே அந்த ஹிப் மசில்ஸ்க்கு போகும். இது நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அங்கே இருக்க டைட்னஸ் கம்மியாகி ஸ்குவாட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஒரு 10 to 20 கவுண்ட்ஸ். அது முடித்ததுக்கப்புறமா ஆங்கிள் ரொட்டேஷன். ஆங்கிளை மட்டும் ரொட்டேட் பண்ணுங்கள், நீயே டோட்டலாக ரொட்டேட் பண்ண வேண்டாம். இதுக்கு வந்துட்டு ஒரு 10 கவுண்ட்ஸ் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 10 கவுண்ட்ஸ். நம்ம ஜம்ப்ஸ் கொடுக்குறோமோ இல்லையோ, ஆங்கிளுக்கு நல்லா இந்த மாதிரி ரொட்டேஷன்ஸ் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். 2 சைடும் நல்லா பொறுமையாக ஸ்ட்ரெச் பண்ணி அந்த ரொட்டேஷன்ஸை ஃபீல் பண்ணுங்கள். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் முடிச்சாச்சு. இதோட வார்ம் அப்ஸ் முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டாக நம்ம வந்துட்டு ஸ்குவாட் டு அப் ரீச் பண்ண போகிறோம். நல்ல ஸ்குவாட் பொசிஷனில் டீப்பில் உட்காந்து உங்களோட 2 கையும் நல்லா தலைக்கு மேலே ரைஸ் பண்ணுங்கள். இது நீங்கள் பண்ணும்போது உங்களோட பேக் மசில்ஸும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், அதே சமயத்தில் மொபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். உங்களால் இப்படி ஃபுல்லாக உட்கார முடியலனா ஹாஃப் ஸ்குவாட்டில் கூட ஃபஸ்ட்டு உட்காருங்க, இல்லைனா வால் சப்போர்ட் எடுத்து கூட உட்காருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணலாம், இன்டூ 3 ரவுண்ட்ஸ். ஹீல்ஸை ரைஸ் பண்ணாமல் முடிஞ்சளவு கீழே உட்காந்து எந்திரிங்க. அப்பர் பாடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஹீல்ஸ் ரைஸ் பண்ணாமல் நல்லா உட்காந்து எந்திரிச்சு உங்களோட 2 கையும் மேலே ரைஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இடத்துலையும் நல்லா தைஸையும் அப்பர் பேக்கையும் நல்லா ஃபீல் பண்ணி இந்த ப்ராக்டிஸஸை ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. இதை நீங்கள் வீக்லி 3 days கூட இந்த ப்ராக்டிஸஸ் எல்லாமே பண்ணி பார்க்கலாம். செகண்ட் ஒன், ரிவர்ஸ் லஞ்ச் வித் சைட் ட்விஸ்ட். உங்களோட ரைட் லெக்கை பெண்ட் பண்ணி லெஃப்ட் லெக்கை தூக்கி பின்னாடி வைங்க. பின்னாடி வச்சு நல்லா உங்களோட எந்த கால் பெண்ட் ஆகிருக்கோ அந்த சைடு பாடியை ட்விஸ்ட் பண்ணுங்கள். கை ரெண்டும் இந்த மாதிரி நீங்கள் இன்டர்லாக் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை ஹிப்பில் சப்போர்ட் பண்ணி கூட நீங்கள் ட்விஸ்ட் பண்ணலாம்.
இல்லைனா நீங்கள் வாலில் 2 கையும் வச்சுட்டு கூட அப்படியே திரும்பி திரும்பி நீங்கள் முதல் இனிஷியலாக வந்துட்டு இந்த மாதிரி சப்போர்ட் எடுத்து கூட நீங்கள் பண்ணலாம். ஈச் சைட் 10 கவுண்ட்ஸாக ஒரு 20 கவுண்ட்ஸ் வரைக்குமே இதை நம்ம பண்ணலாம். இது உங்களோட தைஸையும் உங்களோட லெக்ஸையும் அவ்வளோ நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட் சைட் லஞ்ச் வித் புஷ். உங்களோட 2 காலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி ஒரு காலாக நல்லா ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வரலாம். இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களோட இன்னர் தை மசில்ஸ் அவ்வளோ நல்லா ஆக்டிவேட் ஆகுங்க. ஸ்ட்ரென்தனிங்கும் பயங்கரமாக இருக்கும். இது பார்க்குறக்கு என்னமோ ஈஸியாக இருக்கலாம், அவ்வளோ ஒரு அருமையான ஸ்ட்ரென்தனிங் ஒர்க் அவுட். அப்பர் பாடி பெண்ட் பண்ணாதீங்க, காலோட ஹீல்ஸை எதையும் ரைஸ் பண்ணாமல் நல்லா உங்களோட தைஸை மட்டும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இதுவும் ஒரு 20 கவுண்ட்ஸ் இன்ட்டு 3 ரவுண்ட்ஸ் பண்ணுங்கள். அதாவது ஈச் சைடு வந்து 10 கவுண்ட்ஸ் வந்திருக்கணும். இது எனக்கு சிங்கிள் ரவுண்ட் பண்ணுறதுக்கே அவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக இருந்துச்சு. நீங்கள் இதெல்லாம் 3 ரவுண்ட்ஸ் பண்ணும்போது அவ்வளோ தூரம் ஸ்ட்ரென்தனிங் அருமையாக நடக்கும். நல்ல ஒரு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக நம்ம பண்ண போகிறது நல்ல ஒரு டீப் ஸ்குவாட்டில் உட்காந்து சைட் ட்விஸ்ட். டீப் ஸ்குவாட் பொசிஷனில் உட்காந்துட்டு ஆப்போசிட் ஆங்கிளில் கேட்ச் பண்ணி நல்லா பாடியை ட்விஸ்ட் பண்ணலாம். ஒவ்வொரு டைமும் சென்டரில் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டு பண்ணும்போது உங்களோட பின்னாடி இருக்க லேட் மசில்ஸும் ஆகட்டும், அதே சமயத்தில் உங்களோட ஹிப்பும் வந்துட்டு நல்ல ஒரு ஆக்டிவேஷன் கிடைக்கும். என்னால் டீப் ஸ்குவாட் உட்கார முடியலன்னா நீங்கள் ஆஃப் ஸ்குவாட் இல்லைனா வால் சப்போர்ட் எடுத்து ஹாஃப் ஸ்குவாட்டில் உட்காந்து இல்லைனா சுமோ ஸ்குவாட்டில் உட்காந்து கூட இந்த ப்ராக்டிஸஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதை நீங்கள் 30 கவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணலாம். முடிஞ்சால் 3 ரவுண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ப்ரீத்தை எந்த இடத்துலையும் ஹோல்ட் பண்ண வேணாம். இப்போது உங்களோட ரைட் லெக் எடுத்து முன்னாடி வச்சுருங்க. அதை நல்லா ஒரு புஷ் கொடுத்து அப்பர் பாடியை எந்த கால் பெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த சைடில் ஒரு ட்விஸ்ட் கொடுங்க. லோ லஞ்சஸ் வித் ட்விஸ்ட். இதுவுமே உங்களோட ஹிப்பையும் உங்களோட ஆங்கிள்ஸையும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். அதே சமயத்தில் ஃபேட் பர்னுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னால் இப்படி கையை வந்து ஷோல்டருக்கு ஈக்குவலாக வச்சு பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஹிப்பில் கூட சப்போர்ட் எடுத்து நீங்கள் பண்ணலாம். ஆனால் நீங்கள் முன்னாடி ஒரு புஷ் கொடுக்கும்போது தான் இன்னுமே உங்களோட அந்த ஹிப் மசில்ஸ் ரொம்ப நல்லா வந்துட்டு அந்த இடத்துல உங்களோட ஆக்டிவேஷனை ஃபீல் பண்ண முடியும். இதுவுமே உங்களால் முடியல அப்படின்னா வால் சப்போர்ட் எடுத்து பண்ணுங்கள். ஈச் சைட் 10 கவுண்ட்ஸாக ஒரு 20 கவுண்ட்ஸ். நல்ல ஒரு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டாக வால் புஷ்அப். உங்களோட 2 கையும் ஷோல்டருக்கு ஈக்குவலாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் உங்களோட 1 ஆர்ம் டிஸ்டன்ஸில் நின்று நல்லா உங்களோட ஹீல்ஸை ரைஸ் பண்ணி உங்களோட சின்ன ஃபஸ்ட்டு கொண்டு போங்க. ஹிப்பை வந்து கொண்டு போகக்கூடாது. அதாவது ஹிப்பை வளைச்சி கோப்ரா போஸ் மாதிரி இல்லாமல் ஸ்ட்ரெயிட் லைனில் கொண்டு போங்க. இது 10 into 3 ரவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணுங்கள். எனக்கு நார்மல் புஷ்அப் வரலங்கிறவங்க எல்லாமே இந்த வால்ஸ் புஷ்அப்பை ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அடுத்ததான் நீ புஷ்அப் நார்மல் புஷ்அப்னு ட்ரை பண்ணலாம். அதோட ஃபஸ்ட்டு இனிஷியல் இது தான். முடிஞ்சளவு அப்பர் பாடி ஆகட்டும் டோட்டல் பாடியும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு போயிட்டு வாங்க. ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்மளோட ஆர்ம்ஸ்க்காக ஆர்ம் சர்க்கிள்ஸ். இது பார்க்க ஈஸியாக இருக்குங்க, ஆனால் நிஜமாலுமே ரொம்ப எஃபெக்டிவான ஒர்க் அவுட். கிளாக் வைஸில் ஒரு 20 கவுண்ட்ஸும் ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு 20 கவுண்ட்ஸும் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாபி ஆர்ம்ஸ் லைட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இதை விட ரொம்ப பெருசாக இருந்துச்சு. பட் ரெகுலராக பண்ண அவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா கை வந்து டோன் ஆகிக்கிட்டே வரும். நீங்கள் இதில் பாடியை மூமெண்ட் பண்ணாமல் நல்லா கையை மட்டும் இது பண்ணுங்கள். கை நல்லா அப்படியே பேர்ன் ஆகிடுச்சுங்க.
நல்லா நீங்கள் கொஞ்சம் கையை ஷேக் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நீங்கள் கையில் ஏதாவது ஒரு பேண்ட் இல்லைன்னா துணியை பிடிச்சிருக்க மாதிரி வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கங்க. அதை வந்து நம்ம காலில் ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த துணியை நல்லா இழுக்கும் போதோ ரெசிஸ்டன்ட் பேண்டை இழுக்கும் போது எப்படி இருக்குமோ அதே இதை வந்துட்டு நம்ம இமேஜினரியாக கொண்டு வந்து அதை நம்ம புஷ் பண்ணுறோம். அப்போது கீழிருந்து அந்த நல்லா அந்த ஒரு ப்ரெஷரோடு நீங்கள் இழுக்கணும். ஜஸ்ட்டு சும்மா கையை தூக்காமல் கீழிருந்து ஒரு விஷயத்தை இழுக்கிற மாதிரி இழுக்கணும். அப்போ உங்களோட ஆர்ம்ஸ் ஆகட்டும், பைசப்ஸ் ட்ரைசப்ஸ்லலாம் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். ஈவன் ஷோல்டர் கூட நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகி கொடுக்கும். இதை 20 into 3 ரவுண்ட்ஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் பேண்ட் இருக்குது, உங்கள்கிட்ட ரெசிஸ்டன்ட் பேண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ரெசிஸ்டன்ட் பேண்டை உங்கள் 2 கால் கடியை வச்சு நல்லா மேலே புல் பண்ணலாம். பட் இனிஷியலாக இதை பண்ணிங்க அப்படின்னாலே அவ்வளோ நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் அப்படியே வந்துட்டு கேட் அண்ட் கேமல் பொசிஷன் வந்துடணும். அதிலிருந்து உங்களோட 2 நீயும் ரைஸ் பண்ணி ஹை பிளாங்க் பொசிஷனில் ஒரு கையாக வந்துட்டு உங்களோட ஷோல்டரை டச் பண்ணும், ஆப்போசிட் ஷோல்டரை. ஹை பிளாங்க் ஷோல்டர் டேப். இதில் நீங்கள் பாடியை ரொம்ப சைட் டு சைட் மூவ் பண்ணாமல் கோர் மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி நல்லா உங்களோட ஷோல்டர்ஸை மட்டும் டேப் பண்ணணும். இது ஒரு 30 கவுண்ட்ஸ் வரைக்கும் 3 ரவுண்ட்ஸ் வரைக்குமே நம்ம பண்ணலாம். இது உங்களுக்கு ஹோல் பாடி ஒர்க் அவுட் தான். மெயினாக கோர் ஆக்டிவேஷன் ரொம்ப நல்லா நடக்கும். ஏன்னா இதோட ஃபுல் பேலன்ஸ் நம்மளுக்கு கோரில் தான் இருக்குது. நான் இப்போ தாங்க பிகினர் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்கிற எல்லாருமே இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவ்வளோ உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒர்க் அவுட்ஸ். நல்ல ஒரு சைல்ட் போஸில் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நமக்கு வந்துட்டு பிளாங்க் பொசிஷனில் ஹோல்ட் பண்ண போகிறோம். அந்த பிளாங்க் பொசிஷன்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலை நகர்த்தி நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா இதுதான் டால்ஃபின் போஸ். இது நீங்கள் பார்க்குறக்கு ரொம்ப சுலபமாக தெரியும். எல்போஸ் ஃபுல்லாக கீழே இருக்கணும். முடிஞ்சளவு கால் பாதத்தை உள்ளே கொண்டு வந்து ஹோல்ட் பண்ணுங்கள். உங்களோட ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ரெச் கிடைக்கும். இதில் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். இன்டூ 3 ரவுண்ட்ஸ் பண்ணலாம். இன்னொன்று இதில் உங்களுக்கு நல்லா ஆப்ஸுமே நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா க்ரன்ச் பண்ணி அந்த இடத்த அப்படியே நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு காலாக பேக்கில் கொண்டு போயிட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். நெக்ஸ்ட் வந்துட்டு ரஷ்யன் ட்விஸ்ட். 2 காலையும் நல்லா ரைஸ் பண்ணி லைட்டாக உங்களோட அப்பர் பாடியை பின்னாடி தள்ளிட்டு 2 கையும் நல்லா கீழே டச் பண்ணுற மாதிரி ஹோல் பாடியும் நல்லா ட்விஸ்ட் பண்ணி டச் பண்ணும். சும்மா கையை மட்டும் கொண்டு போகாமல் சைடு ஆப்ளிக்ஸை டார்கெட் பண்ணி நல்லா சைடில் ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் டச் பண்ணணும். இல்லை என்னால் காலை மேலே தூக்கி பண்ண முடியலன்னா இந்த வேரியேஷன் ட்ரை பண்ணி பாருங்களேன். கால் 2 கீழே வச்சுட்டு சைட் டு சைட் 30 கவுண்ட்ஸ் இன்டூ 3 ரவுண்ட்ஸ். சைடு ஆப்ளிக்ஸ் 2மே வந்துட்டு உங்களுக்கு சும்மா 10 எரியும். நல்ல ஒரு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கேட் அண்ட் கேமல் பொசிஷன். ஷோல்டர் ஸ்ட்ரெயிட், பாம் ஸ்ட்ரெயிட்டாக வந்து உங்களோட நீ வச்சு ஆப்போசிட்டாக உங்களோட எல்போவையும் நீயும் டச் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இது பண்ணும்போது உங்களோட பேக் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அதே சமயத்தில் உங்களோட ஆப் மசில்ஸும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும், லெக்கும் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இதை நீங்கள் வந்துட்டு என்னால் டச் பண்ண முடியல ஆப்போசிட் நீ அண்ட் எல்போனா ஜஸ்ட் கொண்டு வந்துட்டு போங்க. இல்லை எனக்கு அதை கொண்டு வரதே பேலன்ஸ் கிடைக்கல அப்படின்னா ஜஸ்ட் ஆப்போசிட் கை காலை தூக்குங்க. அதுவும் பேலன்ஸ் கிடைக்கலையா கை ஒரு காலாக ஒரு கையாக தனித்தனியாக ரைஸ் பண்ணுங்கள் இனிஷியல் ஸ்டேஜில். அதுக்கப்புறமா இதை அப்படியே கொண்டு வாங்க. இதுவும் 20 கவுண்ட்ஸ் இன்டூ 3 ரவுண்ட்ஸ். நல்ல ஒரு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிடுங்க. எனக்கு ஆக்சுவலாக இந்த இடத்துலையே செம்ம டயர்ட் ஆகிடுச்சுங்க. நல்லா ஒரு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஹிப்பை நம்ம நல்லா ட்விஸ்ட் பண்ணுறோம். ஆப்போசிட் நீயை கேட்ச் பண்ணி உங்களால் இப்படி உட்கார முடிஞ்சிச்சுன்னா நல்லா காலை மடித்து உட்காந்து ஆப்போசிட் நீயை கேட்ச் பண்ணி பின்னாடி கையை நல்லா நம்ம ஸ்பைனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பாடியை ட்விஸ்ட் பண்ணணும். இது நம்மளோட சைடு ஆப்ளிக்ஸை ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபேட் பர்னிங்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் 20 கவுண்ட்ஸ் இன்டூ 3 ரவுண்ட்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் எல்போ பிளாங்க்கில் ஹோல்ட்.
எல்போஸ் ரெண்டும் கீழே வச்சு நல்லா உங்களோட கால் ரெண்டையும் பின்னாடி கொண்டு போய் உங்களோட ஹிப்பு எல்லாமே உங்களோட பேக் எல்லாமே ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்க மாதிரி இருக்கணும். ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்த்து அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். 30 செகண்ட் இன்ட்டு 3 ரவுண்ட்ஸ். இனிஷியலாக 30 செகண்ட் உங்களால் ஒன்றா ஹோல்ட் பண்ண முடியலன்னா 10 செகண்ட்ஸாக ஒரு 3 ரவுண்ட்ஸ் பண்ணுங்கள். கோரை நல்லா டைட் பண்ணிக்கங்க. கோர் மசில்ஸை நல்லா டைட் பண்ணிங்கனாலே இது ஹோல்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம படுத்துடலாம். நல்லா கம்ஃபர்டபுளாக படுத்துட்டு உங்களோட 2 கால்களையும் பெண்ட் பண்ணி எல் ஷேப் வச்சுருங்க. கை ரெண்டும் 90 டிகிரியில் உங்களுக்கு ஷோல்டருக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இப்போது ஆப்போசிட் கையையும் உங்களோட காலையும் இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி கொண்டு வரணும். இது எனக்கு வந்து ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா தொப்பை அப்படியே இருக்குது, டயாசிஸ் ரெக்டி இருக்குங்கிறவங்க எல்லாமே இதை ரெகுலராகவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு ப்ராக்டிஸை உங்களுக்கு அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ராக்டிஸ் டெட் பக். இதையும் 20 கவுண்ட்ஸ் இன்ட்டு 3 ரவுண்ட்ஸ். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஆப்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதை நீங்கள் பண்ணவே உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். மைண்ட் அண்ட் பாடி கோஆர்டினேஷன் கூட ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹிப் பிரிட்ஜஸ். 2 காலையும் பெண்ட் பண்ணி வச்சு ஹிப்பை நல்லா மேலே தூக்குங்க, கீழே வைங்க. இதை தூக்கும்போது ஒவ்வொரு டைமும் க்ளூட் மசில்ஸை நல்லா டைட் பண்ணி மேலே ரைஸ் பண்ணுங்கள். இது எனக்கு வந்துட்டு தும்முனா இருமுனா யூரின் லீக்கேஜ் இருக்குது அப்படிங்கிறவங்க எல்லாமே இதை நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த தும்முனா இருமுனா யூரின் லீக்கேஜ் இருக்கிறது உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகும். பட் ஒரு டைம் பண்ணால் பத்தாதுங்க, ரெகுலர் ப்ராக்டிஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 20 கவுண்ட்ஸ் இன்ட்டு 3 ரவுண்ட்ஸ். இதில் முதுக ஆர்ச் பண்ணக்கூடாது, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே தூக்கணும், அப்படியே கீழே வைக்கணும். நல்லா 2 காலை நீட்டி நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிடலாம். வார்ம் அப் பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் கூல் டவுன் பண்ணுறதும். 2 காலையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி 2 கையும் முன்னாடி கொண்டு வந்து வச்சு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். என்னால் இவ்வளோ தூரம் வர முடியலன்னா நீயை ரைஸ் பண்ணாமல் எவ்வளோ தூரம் கொண்டு வந்து ஹோல்ட் பண்ண முடியுதோ அவ்வளோ தூரம் ஹோல்ட் பண்ணுங்கள். அப்படியே சைடில் போய் 2 கையும் வச்சு உங்களோட டோ கேட்ச் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள், ரைட் சைடு ஒரு 10 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் என்னால் போக முடியலன்னா ஜஸ்ட் எவ்வளோ தூரம் போக முடியுதோ அவ்வளோ தூரம் புஷ் பண்ணுங்கள். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண தாங்க எல்லாமே கரெக்டாக வரும். நம்ம எடுத்த உடனே எல்லாம் வந்து நம்மளுக்கு எந்த ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகட்டும் ஸ்ட்ரென்த்தனிங் எல்லாமே வந்துடாது. 10 நாள் 1 மாதத்துலேயும் வந்துடாது. ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ உங்களோட ரைட் லெக்கை கொண்டு வந்து லெஃப்ட் லெக்கில் க்ராஸ் பண்ணி வச்சு 2 கையும் வச்சு நல்லா ஹக் பண்ணி சின் வச்சு நீ டச் பண்ணுங்கள். லெஃப்ட் லெக்கையும் அதே மாதிரி கொண்டு வந்து வச்சு நல்லா ஹக் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்கள். இதை பண்ணும்போதே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் இவ்வளோ ஒர்க் அவுட்ஸ் நம்ம பண்ணி முடித்ததுக்கப்புறமா. இப்போ நல்லா வந்து காலை வந்துட்டு சமணம் போட்டு உட்காந்துட்டு உங்களோட கையை சைடில் கொண்டு போய் சேம் சைடு கை கீழே வச்சு ஆப்போசிட் கை மேலே தூக்கலாம். ரிலாக்ஸாக ஈச் சைடு ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள். ப்ரீத்தை எந்த இடத்துலையும் ஹோல்ட் பண்ணாதீங்க. ப்ரீத் இன் நார்மல், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட்டில் இருக்கணும். இப்போ உங்களோட 2 கையும் கோர்த்து உங்களோட வயிறு மேலே வச்சு இவ்வளோ நேரம் நம்ம பண்ண ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணி நல்ல ஒரு ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணி ஹோல் பாடியும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் அவுட் செஷனை நீங்கள் ரியலாக என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இந்த மாதிரி ரியலிஸ்டிக்கான ஒர்க் அவுட், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், யோகா, டயட் சம்மந்தமான நிறைய விஷயங்களுக்கு நம்ம தேன்மொழி யோகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்காங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இதை நீங்கள் முடிச்சதுக்கு அப்புறமா எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கீழே சொல்லுங்கள். மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். See you.